சக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே ஒரு குட்டி கிருஷ்ணர் கதை பார்த்துருக்கோம். இப்போ ஆவணி ஆட்டம், கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் வருது நேர்களே கண்டிப்பாக. அதனால் நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துட்டார் கிருஷ்ணர் எல்லா ராத்துக்கும் கண்டிப்பாக. ஒரு தடவை அர்ஜுனர் வந்து சயன குலத்தில் கிருஷ்ணரை நினச்சிட்டு படுத்துட்டுருக்கார். அப்போ கிருஷ்ணர் அங்கேருந்து வரார். வந்து என்னையவே நினச்சிட்டு இருந்தியான்னு கிருஷ்ணர் கேட்கல. நான் உங்களையே நினச்சிட்டு இருந்தேன். ஆயுசு 100 நீங்கள் வந்துட்டீங்க கிருஷ்ணா அப்படிங்கிறார். அவ்வளோ பக்தியா அப்படிங்கிறார். ஆமாம் கிருஷ்ணா, எந்த நேரமும் உன்னையே தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் அர்ஜுனர். அப்போ கிருஷ்ணர் ஒரு குட்டி விளையாட்டு விளையாடுவோம் அர்ஜுனர்கிட்ட அப்படின்ட்டு, வா உன்னை உள்ளக்க கூட்டிகிட்டு போகிறேன், நீ உன் பக்தி பெருசா அந்த பக்தி பெருசான்னு நீ பாரு அப்படி. இல்லை, நான் என்னோடய பக்தி தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிறார் அர்ஜுனன். அப்போ கூட்டிகிட்டு போகிறார், ராஜா அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறார். பார்த்தா அங்கேருந்து கிருஷ்ணர் அப்படி திருவடி எடுத்து வைக்கவுமே மகாராஜா சபையிலேருந்து வேகமாக ஓடி வந்து கிருஷ்ணா அப்படின்ட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறார். வாரி அணைச்சிட்டு கூட்டிகிட்டு போய் தன்னோட இருக்கையில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து கிருஷ்ணர் அதாவது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பலகையில் உட்காந்துருந்தார் கீழே. இதுவரைக்கும் சபையில் எல்லா பேரும் கிருஷ்ணரை மெயினில் உட்கார வைக்கல, சைடில் அந்த இதில் தானே உட்கார வச்சுருப்பாங்க. அதை நினைக்கிறான் அர்ஜுனன். அப்போ அங்கேருந்து மனைவி ஓடி வந்து மகாராணி கிருஷ்ணர் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணிவிட்டு குட்டி அம்பி 5 வயசு அந்த குழந்தையும் வந்து சேவிக்கிறான். சேவிச்சுட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், உனக்கு ஒரு கட்டளை இடுறேன், நீ சொல்லாததா கிருஷ்ணா, நாங்கள் கேட்காததா, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம், என்ன வேணும் என்ன எதுனாலும் உனக்கிட்ட இல்லாததா எங்கிட்ட கேட்க போகிற அப்படிங்கிற உண்மையான வார்த்தை. கிருஷ்ணர்கிட்ட இல்லாததா நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு, இல்லை எனக்கு உன்னோட குழந்தை வேணும் அப்படிங்கிற. அப்போ நீ 5 வருஷங்கள் இப்போ தான் வந்திருக்கான், இதுவும் நீ கொடுத்தது தான், நீ வேணும்னாலும் எடுத்துக்கோ அப்படி கிருஷ்ண பகவான்கிட்ட சொல்லவும், எனக்கு இப்படி வேணாம், 2 உன் மனைவி கையை பிடிச்சிக்கணும், நீ வந்து கூர்மையான வாளில் 2 கூறுகளாக வெட்டணும், வெட்டுறப்ப வலது பாகம் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப கண்ணில் ததும்பி வருது எல்லா பேர்த்துக்கும். அதாவது அந்த சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அப்படியே ஆகட்டும் கிருஷ்ணா, வேறு எதுவுமே சொல்லலை, ஏன் எதுக்கு எந்த ஒரு கேள்வி கேட்காம அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற. அப்போ 2 கூறுகளாக வைக்கிறப்ப முன்னாடி அந்த குழந்தை சொல்கிறான், நான் உன்னோட ஒரே ஒரு கிருஷ்ணாஷ்டகம் மட்டும் சொல்லிக்கிறேன் கிருஷ்ணா அப்படிங்கிற. அந்த குழந்தை நல்லா சொல்லிவிட்டு படுத்துக்கிறான். அம்மா வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறான். அப்போ வெட்ட போகிறப்ப கண்ணிலேருந்து தண்ணி வரக்கூடாதுன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஆனால் தண்ணி மலமலன்னு வந்துடுது. அப்போ நிறுத்துங்கள், வெட்ட வேணாம் அப்படிங்கிற. அப்போ வெட்ட வேணான்னு சொல்கிறப்ப, ஏன் கிருஷ்ணா, நான் ஒன்றுமே சொல்லலையே, தண்ணியெல்லாம் வரவே இல்லையே, யார் சொன்னால் இந்த கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்னு? நீ சொன்னது வலது கண்ணில் தானே கிருஷ்ணா, இடது கண்ணில் வந்து எப்படி வராமல்? அது வந்து என்ன பாவம் இல்லை, அது அதோட இது நினச்சி பாசத்தை நினச்சி இதை நினச்சி அழுகுது கிருஷ்ணா. நீங்கள் சொன்னது வலது கண் மட்டும்தானே கிருஷ்ணா அப்படிங்கிறப்ப கிருஷ்ணர் ஓங்கி வந்து வாரி அணைச்சிக்கிறார். அப்போ அர்ஜுனன் வந்து நினைக்கிறார், என்ன ஒரு ராஜபக்தி அப்படிங்கிற. நம்ம என்ன பக்தி வச்சுருக்கோம், உயிரே போகும் தருணத்தில் கூட உன் கண்ணு ஒன்றாகலையே, நீ கேட்ட பாகமெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி வரலையே அப்படின்னு இந்த குழந்தை சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதுதான் உண்மையான பக்தி அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ஐயாள் நேர்களே, பக்தி நம்ம தீவிரமாக நல்ல பக்தியாக இருந்தோம், நல்ல ஒரு பக்திக்கு நல்ல ஒரு சன்மானம் கண்டிப்பாக கிடைக்கும். கிருஷ்ண பக்திக்கு நல்ல ஒரு சன்மானம் கிடைக்கும் நேர்களே கண்டிப்பாக. எப்படி அர்ஜுனன் வந்து என் பக்தி தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததை அதை தீர்க்கணும்னு ஒரு சின்ன ஒரு திருவிளையாடல் விளையாடி கிருஷ்ணர் வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த 3 பேர்களோட பக்தியை புரிய வச்சுருக்கார்.
கிருஷ்ணர் அவருக்கு மட்டும் புரிய வைக்கல, நம்மளுக்கும் புரிய வச்சுருக்கார். வலது பக்கம் ஃபுல்லும் என்னோடது அப்படிங்கிறப்ப, இடது பக்கம் வந்தப்போ அந்த குழந்தை வந்து, இதை நீங்கள் சொல்லலையே கிருஷ்ணா, சொல்லியிருந்தா இது வந்து என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்படிங்கிறான் அந்த குழந்தை. அது என்ன பாவம் பண்ணதுன்னு கேட்குறான். நியாயமான வார்த்தை. கிருஷ்ணர் வந்து வாரி அணைச்சிக்கிறதுக்கு அந்த சிறுவன் வந்து எவ்வளோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும். கண்டிப்பாக கிருஷ்ண பக்தி தான். நமஸ்காரம்.